வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி ஜூன் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடு விற்பனை போடுறேன். மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். கம்மியான ரேட்டில் மாடு உங்களுக்கு வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு மாடுங்க. கண்ணு வந்து ஒரு 70 நாள் 80 நாள் 90 நாளாக இருக்கும் வச்சுங்க. கண்ணுக்கு சினையெல்லாம் கிடையாது. கிடையாது இது மாடு. ஒரு 3 ஈத்தம் கூட வச்சுக்கோங்க. 2ஆம் ஈத்தம் 3ஆம் ஈத்தம் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறவைக்கு இன்றைக்கி தான் வந்துச்சுங்களா, 2 மாடு தீவனம் அப்படியே முன்னாடி வச்சு பக்குவமாக கறந்த கண்ணுக்கு பறக்குது. அது 1 நாள் 2 நாள் ஆகும். அதனால் வாங்கி கொண்டு புலம்ப வேண்டாம். பக்குவமாக கறக்கிற ஆளுங்க மட்டும் கொண்டு போய் கறக்கிற வித்தாச்சுன்னா எழுதி போடுவேன். விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் அந்த கறக்கிற வீடியோ இதெல்லாம் எடுத்து போடுறேன், பாருங்கள். கொண்டு போய் கறங்க வேணும்னா. ஆனால் விலைக்கு நான் சின்ன விலைக்கு வாங்கலை. மாடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நல்ல கிடையாது, சுத்தமான மாடுதே. 37,000 இதோட விலை. செனை அதெல்லாம் உறுதி இல்லைங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மாடு 37,000. செனை இல்லை. கறவைக்கு கொஞ்சம் அசம்பிளியாக இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். தெளிவாக இருக்குது. அதெல்லாம் கறந்துக்கலாம். ஒன்றும் அப்படி பட்டி மாடு கிடையாது. நம்ம கறக்கிறத பொறுத்து இருக்குது. அடுத்து 2வது மாடு 8 மாதம் செனை. இன்னொரு நீங்கள் 50 நாளைக்கு தான் மேய்க்க வேண்டியது வரும். இதே மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போது தண்ணி இன்னும் குடிக்கல. தண்ணி ஏன் குடிக்கலன்னு கேட்பீங்க. டாக்டர் செக் பண்ண இப்போ வீடியோ பேசுகிறாங்க. அப்போ எடுத்துக்கிட்டு வீடியோ வெளிச்சம் இருக்குவே. அப்புறம் கொஞ்சம் லேட்டாகித்தான் வந்தாருங்க கொடுத்து. அதுக்கப்புறம் தான் ஏன்னா 8 மாதம் செனைக்கே வாங்கியிருந்தாலும் நம்ம ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் பொறுத்தளவுக்கு டாக்டர் விட்டு இங்கே பார்க்காம கொடுக்க மாட்டேன். 8 மாதம் செனை. இன்னும் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 50 நாள் மின்பின் மேய்க்க வேண்டியது வரும். 50 நாள் தான் ஒரு 10 நாள் 5 நாள் மின்பின் மேய்க்க வேண்டியது வரும். 39,000 இதோட விலை. சிந்து கிராஸ் நல்லா கறந்து போடும். மடி வத்துனால உங்களுக்கு அப்படி கோப்பாக தெரியல. மாடு மடியோடு வச்சு கறந்துச்சிங்கன்னா என்ன மோசம் போனால் இந்த 16 லிட்டரு 17 லிட்டரு கறக்கு ஒரு நாளைக்கு. 16 17 கறக்கு. 2 பருத்தி கொட்டை ஒரு மூட்டை தண்ணிச்சு பக்குவம் பண்ணிச்சிங்கன்னா மாடு நல்லா இருக்குது. கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம். மாடெல்லாம் ஓரளவுக்கு பெருவிட்டு இருக்குதுங்க. சுத்தமான மாடு. அடுத்து 3வது மாடு அதாட்டவே சிந்து டைப்பு. கறவை அடித்தா பைப்பு திரிவிட்ட மாதிரி இருக்குதுங்க பால். அதே காலை சொன்னாங்க பஞ்சாயத்து கரெக்டாக பணம் கட்டினா பைப்பில் தண்ணி வருவார். அந்த மாதிரி இல்லாமல் நகராட்சியில் பணம் கரெக்டாக கட்டினா தண்ணி எப்படி திடுன்னு விழுகு. அந்த மாதிரி அடிக்குது இந்த மாடு பால். 37,000 தான் இதோட விலை. சுத்தமான மாடு. கொண்டு போய் தாராளமாக நீங்கள் பக்குவம் பண்ணி கறந்தீங்கன்னா 37,000 வாங்கியிருக்கிறேன். அனுசரணை பண்ணி தர்றேன். கொண்டு போய் கறங்க. மாடு இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே நல்ல டைப் மாடு. நல்ல கறக்கு. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கு கம்மியான ரேட்டில் போடுறேன். வீடியோவில் 3வது மாடு 37,000. வேணுங்கிறவங்க தொடர்புங்க. மாட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மாடு நல்ல பக்குவம் கறவை எல்லாம் நியாயமெல்லாம் இருக்குது. எந்த மாடு வேணுமோ உங்களுக்கு தாராளம் பிடிச்சி நைட்டு டைம் ஆயிடுச்சுன்னா ஃபோன் எடுக்கலனாலும் விட்டுருங்க. வற்புறுத்த வேண்டாம். காலையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. காலையில் பார்த்து உங்களுக்கு எல்லா ரிசல்ட் டீமு என்ன மாடுகளை எந்த மாடு இருக்குது எந்த மாடு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ நேரமாக காலையில் தான் போடுவேன்னு நினைக்கிறேனுங்க. நைட்டு டைம் ஆயிடுச்சுன்னா. இல்லை நைட்டே போடுறனாலும் போட்டுருவேன். காலையில் போட்டோன்னா ஒரு நாள் தேதி மாதிரிக்கு. இது நைட்டு டைமாக இப்போ பேசுகிறப்பவே மணி பார்த்திங்கன்னா 8:10 ஆயிடுச்சு. நம்ம பேசி முடித்து வீடியோ வந்து டவுன்லோட் ஆகி ஏறி நெட்டு கிடச்சுன்னா டக்குன்னு சீக்கிரம் ஏறிது. இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அது எப்படி சொல்ல முடியாது. பார்க்கலாம். மாடு விற்கிற மாதிரி தான். ஒருக்கா மாடு டக்குன்னு விற்றுக்கு. ஒவ்வொரு காலையில் அந்த ஷார்ட் வீடியோவில் அந்த செவள மாட்டுக்கு ஒரு 1500 பவுன் இருக்குங்க. அட்டன் பண்ணேன். எல்லாத்துக்கும் பண்ணி வித்தாச்சு சொன்னேன். போட்டு 2வது நிமிஷத்தில் ஈரோடுக்கார் தம்பி நான் இப்படி நிறையா பவுன் வரும் தெரிஞ்சால் இன்னும் 1000 ரூபா சேர்த்து போட்டு 1000 2000 சம்பாதிச்சிக்கலாம். அதுவும் 10,500 வச்சுங்க. அவர் அதுலேயும் அரைக்கி விலை நம்ப எப்போ வாங்குற ஆளுக்கு தேவை. என்ன பண்ணுறதுங்க. வாடகை இருக்குது. ஈரோடு பக்கம் போகிறதுன்னு ஓட்டு கொடுத்துட்டேன். எப்படியோ அவர் பிடிக்கிறாரா எப்படிங்கிற நடப்பில் பார்க்கலாம். அடுத்து இந்த மாடு காரி சட்டை மாடு. 3ஆம் நீத்து கெடேரி.
நாளானியத்தவங்க கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாடு மேட்ரு எப்படிங்கன்னா டக்குன்னு சீக்கிரம் சொல்லி முடிச்சிட்றேன், ரொம்ப எழுத்து சொல்லாமல். டக்குன்னு இந்த மாடு விற்பனைக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மாடு செனை வந்து 8 மாதம் செனைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். 8 மாதம்னு எப்பவும் என்கிட்ட மாமூலாக கொடுக்குற ஆளுக்குதானுங்க. பணத்துக்கெல்லாம் பிரச்சனை, மற்ற மாட்டுக்கு பணம் வராது அப்படியெல்லாம் கிடையாது. மாடு வாங்குமுங்களாம்மா எப்போ வியாபாரிக்குதே, அதனால் அது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் மாடு வந்து செக் பண்ணி பார்க்கையில் செனை இல்லைன்னே டாக்டர் சொல்லிட்டேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தாங்க கூட நீ அவங்களுக்கு என்ன வகுத்து வழியோ நம்மகிட்ட கொடுத்து கட்டி விடலாமல் கட்டி விட்டாங்க. அது நம்ம ஒத்துட்டு நம்ம பண்ண முடியாதில்லைங்க. அதனால் அது இல்லை. 4வது மாடு விற்பனைக்கு இல்லை. அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். 5வது மாடு தரமான மாடுங்க, அளவு மாடு. ஒரு மாடு ஒரு 3 ஈத்திருக்கு, கண்ணு காலக்கண்ணு இருக்குது. காட்டுறேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா 26,000 தான். பால் இப்போ தளவுக்கு ஒரு 2.5 வருது. கறக்கிறதுக்கெல்லாம் கறக்கிற வெடியெல்லாம் சாட்டு வெடி எடுத்துக்கிறேன். அது காலையில் போடுன்னு நினைக்கிறேன். சூப்பராக கறக்க கொண்டு வாங்க. 26 ரூபா. பால் 2.5 3 இப்போ தளவுக்கு வருதுங்க. பக்குவமான பணம் பால் கூடு 2 கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறவை கூடு. நான் வித்தாசினாலும் போடுறேன், விற்கிறீங்கனாலும் உங்களுக்கு அடுத்து வீரியாவில் கரலக்காட்டியாக போகிற பார்க்கு கொண்டு வாங்க. நல்ல மேய்ச்சல், கண்ணுக்குட்டி இருக்குது, தண்ணி தீனிக்கு கண்ணுக்குட்டியே ஒரு அதனால தான் எல்லாம் கண்ணுக்குட்டி கட்டுன்னு வீசிடுவாங்க காசு கிடைக்கும்ட்டு. நான் கண்ணுக்குட்டியோடு கிடச்சேன்னா கண்டிப்பாக கண்ணுக்குட்டியோடு தான் கொண்டாந்துடுவேன். அதை நம்ம பிரிக்க மாட்டேன். என்னை பொறுத்தளவுக்கு பெருசாகி பிரிஞ்சிருப்பேன். காலக்கண்ணுக்கு ஒரு 4 மாதம் அந்த மாதிரி வரும். எல்லாம் பேருக்கான தண்ணி இல்லாமல் காலக்கண்ணு பக்குவமெல்லாம் போட்டு தள்ளிடுவாங்க. 2 பொருள் தர்றேன் 26 ரூபாய்க்கு, 26 ரூபாய்க்கு கொண்டு போய் பக்குவம் பண்ணிக்காரங்க. காம்பு பொம்பளை பிள்ளைய கறக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. கறக்கிற வீடியோவும் இருக்குது பாருங்கள். நன்றி, வணக்கம்.